தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இனிஷியல் சேலரி பெர் மந்த்துக்கு 19,900 63,500 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமாக அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 3 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, பிஏ, பிடெக், எம்பிபிஎஸ்ன்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸுமே நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கணும், ஆஃப்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கணும். லாஸ்ட் டேட் ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர்ந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேஜ். இதோட ஹோம் பேஜ் பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனிக் ஸ்கூல் அப்படிங்கிறது அட்டானமஸ் ஆர்கனைசேஷன், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே இயங்குகிற ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இயங்குகிற ஒரு ஸ்கூல் தான், அதாவது மத்திய அரசு பள்ளி அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்தியா முழுக்க உங்களுக்கு 33 சைனிக் ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையுமே பார்த்திங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் அமராவதி நகரில் இந்த ஸ்கூல் இருக்குது, அதாவது சைனிக் ஸ்கூல் இருக்குது. இங்கே இருக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறதுக்காக நமக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம போஸ்டிங்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஜூன் 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கணும், ஆஃப்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மெஸ் மேனேஜர். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெஸ் மேனேஜர் கேட்டகரியில் நிரந்தர அரசு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வேக்கன்சிஸ் யூஆர் கேட்டகரியில் இருக்கனால எல்லா கம்பெனி டீச்சர்ஸ் இருந்தவங்களும் எலிஜிபிள் தான். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். 5 இயர்ஸ் உங்களுக்கு கேட்டரிங் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாக, ஸோ அது ரன் பண்ணுறது ரிலேட்டடாக உங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி மெஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். இதில் டிசரபிள் குவாலிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது இருந்துச்சுன்னா ஒரு விரும்பத்தக்க தகுதியாக எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அதாவது நீங்கள் டிகிரியோ அல்லது டிப்ளமோவோ கேட்டரிங் வந்து முடிச்சிருக்கீங்கனாலும் அதை வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21-50 வயதுக்கு இருக்குங்க எலிஜிபிள். சேலரி பார்த்திங்கன்னா 29,200 92,300 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து மெடிக்கல் ஆஃபீஸர். இந்த ஒரு போஸ்ட் மட்டும் உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும். ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது, அதாவது யூஆர் கேட்டகரியில் தான் அந்த வேக்கன்சிஸும் கொடுத்துருக்காங்க. எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் எலிஜிபிள் தான். இந்த ஒரு போஸ்ட்டு மட்டும் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்சுவல் பேசிஸில் 3 வருடங்களுக்கு உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. டிசரபிள் குவாலிஃபிகேஷன் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 21-50 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. சேலரி பர் மந்த்துக்கு 45,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு எல்டிசி, இது நிரந்தர வேலைவாய்ப்பு. ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது, யூஆர் கேட்டகரிக்கு சொல்லியிருக்காங்க. ஆல் கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் எலிஜிபிள் தான். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். 40 வேர்ட்ஸ் பர் மினிட் இங்கிலீஷில் டைப் பண்ணுற ஸ்பீட் உங்கள்கிட்ட இருக்கணும். அதேமாதிரி ஷார்ட் ஹேண்டோட நாலேஜு, அதே மாதிரி இங்கிலீஷ் நாலேஜ் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18-50 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்குமே உங்களுக்கு டிசரபிள் குவாலிஃபிகேஷன் இருக்குது. அவங்க சொல்லியிருக்க குவாலிஃபிகேஷன் இல்லாமல் ஹையர் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் நாலேஜ் இருக்கணும். புக் கீப்பிங், இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்டு, கம்ப்யூட்டர் நாலேஜு, அதுலேயுமே பார்த்திங்கன்னா MS Word, MS Excel, பவர் பாயிண்ட் அண்ட் இன்டர்நெட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து டிசரபிளாக சொல்லியிருக்காங்க.
50 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். 18லேருந்து, அதாவது இனிஷியல் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18லேருந்து 50 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சேலரி 19,900 63,800 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். ஸோ என்னென்ன அலவன்சஸ் பார்த்திங்கன்னா, ரெகுலர் ஸ்டாஃபுக்கு டிஎன்எஸ் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், எல்டிசி, கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அலவன்சஸ் இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுடைய 2 குழந்தைகளுக்கு அவங்களுடைய அரசு மானியம் மூலமாக நீங்கள் அதே ஸ்கூல்லேயே படிக்கவும் வச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன அலவன்சஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள். அக்கமடேஷன் ஃப்ரீ, மெஸ்ஸு ஃப்ரீ, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுற போஸ்ட்டுக்கு 3 இயர்ஸ் ஒர்க் இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 11 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த 1 இயருக்கு கான்ட்ராக்ட் வந்து அகைன் நீங்கள் சைன் பண்ணி அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வருஷமும். ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு 300 ரூபாய், ஓபிசி எம்பிசி ஜென்ரல் கேட்டகரிக்கு 500 ரூபாய். ஓகேங்களா. இந்த ஃபீஸை எஸ்பிஐ கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பெய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் இது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே குயிக் ஆக்ஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம், இது கூகுள் ஃபார்ம். அதே மாதிரி ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம். ஸோ இதில் போய்ட்டு அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்குது. இதுதான் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்டாக ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும். இங்கே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ போஸ்ட்டோட நேம் தரணும். இங்கே கேபிட்டல் லெட்டர்ஸில் உங்களுடைய பெயர் இருக்கணும். அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், ஜெண்டர் டீட்டெயில்ஸு, மெரிட்டல் ஸ்டேட்டஸு, நேஷனாலிட்டி, கேஸ்ட்டு, இதெல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. எங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டி அதை நீங்கள் வந்து அட்டஸ்டட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி எங்கள் அப்பா பேர் அல்லது ஹஸ்பண்ட் பேர் கேட்டிருக்காங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் 10th ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னென்ன வச்சுருக்கீங்களோ எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கான டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுக்கணும். எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, எந்த பர்சன்டேஜில் பாஸ் பண்ணீங்க, எந்த இன்ஸ்டியூஷன் அல்லது போர்டு அல்லது யூனிவர்சிட்டி, என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிங்க எல்லாமே கொடுக்கணும். கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தால் அதோட டீட்டெயில்ஸு, எனி அதர் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தால் அதோட டீட்டெயில்ஸு, அதேமாதிரி கேம்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ப்ரொஃபஷன்சி இருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே தரணும். ஓகேங்களா. எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ், எந்த இன்ஸ்டியூஷன் அல்லது ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணீங்க, என்ன டெஸ்டினேஷனில் இருந்தீங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, டோட்டல் பீரியட் ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க எல்லாமே கொடுக்கணும். அடுத்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜஸ் தெரியும், கரஸ்பாண்டட் அட்ரஸ் என்ன, அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் நம்பர் இதெல்லாமே கொடுத்துருங்க. அடுத்து எஸ்பிஐ கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக ஃபீஸ் பெய்ட் பண்ணுவீங்க இல்லையா, அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணணும். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுக்கணுன்னா இதை இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். முடிச்சுட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டு ப்ளேஸு, டேட் இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கிங்க. இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இது தான். ஸோ இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் ஜூன் 30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கூகுள் ஃபார்ம் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அது மூலமாகவும் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா. லாஸ்ட் டேட் ஜூன் 30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, செல்ஃப் அட்டஸ்டட் மார்க் ஷீட்ஸு, அதேமாதிரி ப்ரொஃபஷனல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, ஃபீஸ் ரெசிப்ட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 3rd வீக் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு அண்டு இன்டர்வியூ இதெல்லாமே பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. பாஸ் 1 உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் 50 மார்க்குக்கு. பாஸ் 2 ஸ்கில் டெஸ்ட் அண்ட் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் இருக்கணும் 50 மார்க்குக்கு. பாஸ் 3 இன்டர்வியூ இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதர் கண்டிஷன்ஸ் அண்ட் சர்வீஸ் ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் நீங்கள் படித்து பார்த்துருங்க. ஓகேங்களா. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் பேசிஸில் தான் செலக்ட் பண்ணுவோங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு தான் செலெக்ஷன் ப்ராசஸ் ரிட்டன் டெஸ்ட்டுக்கான கால் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கால் லெட்டர் மெயில் மூலமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட கிளியராக நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணணும். உங்களோட ஃபங்க்ஷனல் மெயில் ஐடி, கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு, ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் எல்லாமே கிளியராக ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருக்குது, கிளியர் பண்ணணுன்னா இங்கே ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது. அதே மாதிரி அட்ரஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஏதாவது குவைரிஸ் தான் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த வீடியோவோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.